உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிஜேபியினுடைய அரசியல் திமுக எல்லாம் குற்றம் சாட்டுவது இங்க வந்து அந்த பாபர் மஸ்ஜித் டிசம்பர் 6 இந்த மாதத்தையே அவங்க எடுத்து கையில் எடுத்து சிக்கந்தர் மலைக்கு ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பிஜேபிக்கு அப்படி ஒரு அரசியல் திட்டம் தமிழ்நாட்டை நோக்கி இருக்குமா? பீகார் அரசியல நாங்க மிக எளிதாக எங்க கட்டுப்பாடு கொண்டு வந்தோம், ஆட்சி கொண்டு வந்தோம். அடுத்து எங்களுடைய இலக்கு வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் தான். துடைத்து எரிந்து விடுவாங்கிறார் அமித்ஷா. திருப்பரங்குன்ற அரசியல் மிக சாதாரணமாக முடியாது. சாதாரணமா தர்கா அரசியல் எப்படி அங்க பாபர் மசூதி அரசியல், இது ஒரு மினி பாபர் மசூதி. ஓ, அது ஆமா ஒரு மைண்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அதை அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். டெல்லி அரசியல் வரைக்கும் அது வந்துருச்சு. உயர் நீதிமன்ற நீதிபதியே போய் சிஆர்பி அனுப்பி போய் அவங்க விலைக்கு ஏற்றுக்கிறார. மாநில போலீஸ் யாருக்கு 1 லட்சம் பேர் இருக்கான். டிஜிபி இருக்கார், ஹோம் செக்ரட்டரி, அதெல்லாம் ஓரமா போ. நான் அனுப்புற 10 பேர் துப்பாக்கி எடுப்போம். அப்போ இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வந்துருச்சுன்னு பாருங்க. முஸ்லீம், தலித்து, கிறிஸ்தவர்களுக்கான தலைமையே இல்லாதனுடைய விளைவு தான் எல்லா செய்திகளிலும் யார் கூடி பறக்க ஆரம்பிச்சிச்சு? விஜய் கொடியா. விஜய். அதற்கு முன்பு எல்லா செய்திகளிலும் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் கூடி பறந்தது. பாஜகவுடைய மாநில தலைவராக கிருபாநிதினு ஒரு ஒடுக்கப்பட்டவர் இருந்தார். இலா கணேசன் அவர் செருப்புலேயே அடித்தார். நான் இதை வார்த்தையை சொல்றதுக்கு நான் அச்சப்படலையா, உண்மை சொல்றையா? அவருக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு உலகத்துக்கே தெரியும். டிஆர் பாலு சொல்ற எங்க அந்தாலும் ஒரு ஆர்எஸ்எஸ்ங்க பார்லிமெண்ட்ல பதிவாயிருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்கிற மூரை என்ன நினைப்பா தமிழ்நாட்டை பற்றி? ஜிஆர் சாமிநாதன் ஒரு ஆர்எஸ்எஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆக்கப்பட்டு அவர் இந்த மதவாத அரசியலுக்கு துணை போகிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பூரா அவரை கொண்டாடுறான், ஆர்எஸ்எஸ் எதிரான ஆள் பூரா அவரை திட்டுறான். ஒரு நீதிபதி எவ்வளவு அசிங்கப்படுறாரு பார்த்தீங்களா? அத்தனை பேர் எங்க போறான்? ஐயர் வீட்டுக்கு போறான், ராஜா வீட்டுக்கு போய் யோ எங்க ஊர்ல கொடியேற்ற நீ வாயா. அப்ப ஆதிக்க சாதி, ஆணவ சாதி, ஆணவ சாதிக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்கள் பூரா என்ன யார் கொடியேற்றுறான்? பிஜேபி கொடியேற்றுறான். திராவிடைக்கு எங்க அழியுதுன்னு பாத்தீங்களா? திராவிடைக்கு எங்க புற்று வந்துருச்சுன்னு பாத்தீங்களா? உதயநிதி தலைமையில ஆணைமுத்துவுடைய 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அதில் யார் உட்கார்ந்துருக்கா? கருப்பு சட்டையோட ராமகிருஷ்ணனும் விடுதலை ராஜேந்திரன். விடுதலை ராஜேந்திரன் இங்கே, கோவை ராமகிருஷ்ணன் இங்கே, குளத்தூர் மணியன் அதில் இல்லை. இவர்களுடைய தியாகம் எங்க? கருணாநிதிக்கு முந்தி காலத்திலிருந்து இவர்களெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய கருப்பு மெழுகுபடுத்திகள். இப்போ யாரை தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு? உதயநிதி. திராவிட இயக்கத்தின் வீழ்ச்சி தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் வளர்ச்சி. இவனுக்கு பேசிக்கே தெரியல. அதான் நடந்துட்டு பிஜேபி உள்ள வந்துருச்சு. அப்ப 100% ஏங்க அண்ணாமலை ஒரு ஆட்டம் ஆடினாரு இல்லையா? இது எப்படி? திமுக மீது வெறுப்பு கொண்டவன் அதிமுக மீது அரசியல் செய்ய விரும்பாதவன் எங்க போய் சேர்ந்தான்? பிஜேபி. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி கார்த்திகை தீப நாளில் தீபம் ஏத்துங்கன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அதற்கு பிறகாக அங்க வந்து பிரச்சனை இருக்குது. அதே போல உச்சநீதிமன்றம் மேல்முறையீடெல்லாம் அரசு சார்பில் போகுது, அதனால போகக்கூடாது அப்படின்னு தடுத்த நிகழ்வும் கடைசியில விளக்கு தூண்ல விளக்கு ஏற்றவில்லை. வழக்கமா அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல விளக்கு ஏற்று அந்த நிகழ்வு மட்டும் நடந்தது. இது ஒரு பெரிய இஷ்யூவா மாறி இருக்கிறது. இன்னைக்கு அது ஒரு பெரிய அரசியலாகவும் மாறி இருக்கிறது. பிஜேபியினுடைய அரசியல் திமுக எல்லாம் குற்றம் சாட்டுவது இங்க வந்து அந்த பாபர் மஸ்ஜித் டிசம்பர் 6 இந்த மாதத்தையே அவங்க எடுத்து கையில் எடுத்து
சிக்கந்தர் மலைக்கு ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பிஜேபிக்கு அப்படி ஒரு அரசியல் திட்டம் தமிழ்நாட்டை நோக்கி இருக்கும். பாபர் மஸ்ஜித்தே இன்னுமே அவங்க மேல ஒரு வரலாற்று கரையாது. இந்த மாதிரி நீங்க முஸ்லீம்களுக்கு எதிராக இப்படி ஒரு தீங்கை இழைச்சிட்டீங்க அப்படின்னு பிஜேபியை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டில் கையில் எடுப்பாங்களா பிஜேபி? அப்படி ஒரு திட்டத்தில் இருக்கா என்ன? இல்லை, இப்போ அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கடந்த கால வரலாறுகளை நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டும். அகில இந்திய அளவில் காங்கிரசுக்கு மாற்றாக பாஜகவை எப்படி ஆட்சியில் அமர்த்துவது என்று கடுமையான விவாதம். இந்த விவாதத்தினுடைய முடிவு தான் பாபர் மசூதிக்குள் ராமர் சிலை வைக்கப்பட்டது. ஓகே, பாபர் மசூதிக்குள் ராமர் சிலை வைக்கப்பட்டது. ராமர் சிலை வைக்கப்பட்டதற்கு பிறகுதான் நீங்கள் இந்திய அரசியலே பரபரப்பாக மாறியது. நீங்கள் கன்னியாகுமரியில் டு காஷ்மீர் முரளி மனோகர் ஜோஷி தலைமையில் ஒரு பெரிய ரத யாத்திரை, கர சேவகர்கள் ரத யாத்திரை. பாபர் மசூதி இடிக்கப்பட வேண்டாம், ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும், வீட்டுக்கு ஒரு செங்கல் கொடுங்க. இதுதான் அவர்களுடைய அரசியல். தமிழ்நாட்டில இருந்து செங்கல் போச்சு. ஆமா, ஜெயலலிதா கரசேவர்களையே அனுப்பி வச்சாங்களே. இது சூடாயத்தோடு பாபர் மசூதி இடிப்பதற்கான ஆட்களை ஜெயலலிதா அனுப்பி வச்சாங்க. இதுதான் திராவிட இயக்கம், போலி திராவிட இயக்கம், போலி திராவிட இயக்கம். ஆனா சிறுபான்மை மக்கள் அதிகமா அதிமுக தானே ஓட்டு போட்டாங்க. அவர்கள் பாவங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்கள், தலித்துக்கள், கிறிஸ்துவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளை. அவர்களுக்கான ஒரு பெரிய வரலாற்று சோகம் என்னன்னா, அவர்களுக்கான தலைமையே இல்லை. யார்? முஸ்லீம்களுக்கு தலைமை இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு தலைமை இல்லை, தலித் மக்களுக்கு தலைமை. பாவம். திருமாவளவன் இருக்காரு. திருமாவளவன் அந்த அடையாளம் இல்லாம பொது அரசியல் தான் பண்றாரு. பட் அவர் தலித் அரசியல் தலைவராக தான் அடையாளப்படுத்தப்படுறாங்க. அதாவது 1 கோடி பேர் தலித் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எவ்வளவு பேர்? 1 கோடி பேர். அந்த 1 கோடி பேர் தலித் அரசியலில் பக்கம் நின்றா எல்லா கட்சியும் அங்கதான் போய் நிற்கும். எங்களுக்கு ஓட்டு கொடுங்கப்பா. அப்படி இல்லையே. திருமாவளவனிடம் அந்த பறையர் சமூகம், ஆதிகுடி பறையர் சமூகம் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் இழிவான இந்து மதத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட அப்பாவிகள், குரலற்றவர்கள். யாரு? ஆதிகுடி பறையர்கள். அவன்தான் இந்த மண்ணினுடைய ஆதிகுடி, பூர்வீக குடி. அதே போல பல்லர்கள், அந்த வார்த்தையே இழிவா போயிடுச்சு. பல்லர்கள் என்றா பண்ணையாரு. என்ன திருமாவை ஏத்துக்கலன்றீங்களா எல்லாரும்? நீங்க திருமாவே அவர்கிட்ட போய் சேரலையே. திருமாவே போய், ஆமா, ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லா தலித் காலனிக்குள்ளேயும் திருமாவளவனே போய் சேரலையே. போய் சேர்ந்து அங்கேயே விஜய் குடி பறக்குது. விஜய் குடி ஏங்க புது வரவு சார், புது வரவு. அப்போ அம்பேத்கர் பழைய வரவா? திருமாவளவன் பழைய வரவா? ஒட்டுமொத்த அம்பேத்கருக்கான தலைவரா திருமாவளவன் மட்டுமே அவங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப அம்பேத்கரை விஜயும் பேசுறாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, எடப்பாடி பேசுறாரு, எல்லா கட்சியில இருந்தும் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. இன்னும் சொன்னா பகாவத்தும் பேசுறாரு, மோகன் பகாவத். நீங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு யாருக்கும் தெரியாத செய்தி. அத்தனை பிஜேபி காரர்களும் வந்திருக்காங்க. மதுரை, சென்னை, கோவை உட்பட எல்லா மாவட்ட தலைவர்களையும் போய் மாலை அணிவிக்க சொல்லி உத்தரவு திரு நயினார் நாகேந்திரன். ஆமா ஆமா. ஆனா விடுதலை சிறுத்தை தொண்டை சொல்லிட்டான், கொடியை தூக்கி ஓரமா போட்டு வா, ஓம் காளி ஜெய் காளி. அம்பேத்கர் கொல்லப்பட்டதே பார்ப்பனர்களால். சபீதா அம்பேத்கர் போய் என் புருஷனை கொண்டு விட்டானுங்கன்னு அந்த அம்மா மகனும் போய் எங்க நிற்கிறாங்க? பார்லிமெண்ட் முன்னாடி நிற்கிறாங்க. அதனால பாஜக கொடி தூக்கி ஓரமாக போட்டுட்டு மதுரையில் சிறுத்தை அடித்து விரட்டிட்டான். எங்க சொத்துடா அது? அம்பேத்கர் எங்க சொத்து? மாலை போடுறையா, கொடியை தூக்கி ஓரமாக போட்டுவான், அடிச்சே விரட்டியிருக்கான். இப்போ தமிழச்சி கூட சொல்லிட்டாங்க, அக்கா நீ தமிழச்சி, இன்னும் சொல்ல போனால் மரையேறிச்சி. என்ன ஏறிச்சி? மரம் ஏறுகிற சாதியை சேர்ந்தவள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள். சக்கலியம் பள்ளம்பறையா ஒன்னா நாசுவ என்ன தொட்டா தீட்டு. சாணார்கள் 1935 வரைக்கும் பார்த்தாலே தீட்டு. இப்படி உங்களை வைச்சது இந்த ஆரிய கூட்டம் தான். இந்த ஆரிய கூட்டத்தை வாழ்நாள் வரை எதிர்த்தவர் அம்பேத்கர். அவர் சிலைக்கு மாலை போடணும்னா கொடியை தூக்கி ஓரமாக போட்டுவான், இல்லையா அப்படியே போயிடும். கம்பீரமாக சொல்லியிருக்கானா சிறுத்தை?
அதுக்கு பிறகு சரிப்பா சண்டை வேண்டாம், நான் எப்போவுமே சண்டையை விரும்புகிறவன், அமைதி விரும்பி கொடியை நீயே வச்சுக்க அப்படின்னு காரில் ஒதுக்கி போட்டு அந்த மாதிரி மாலை போட்டு போயிரு. அப்போ இது ஒரு ஆரோக்கியமான அரசியல். இப்போ முஸ்லீம், தலித்து, கிறிஸ்தவர்களுக்கான தலைமையே இல்லாதனுடைய விளைவு தான் எல்லா செய்திகளிலும் யார் கூடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு? விஜய் கொடி. அதற்கு முன்பு எல்லா செய்திகளிலும் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் கூடி பறந்தது. ஆதிக்க சாதி காங்கிரஸும் திமுகவும் மாறி போச்சு. அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் யார் கூடிய பறக்க விட்டான்? எம்ஜிஆர் கூடிய பறக்க விட்டான். இப்படித்தான் வரலாறு. அப்போ அவர்களுக்கு தலைமையும் இல்லை, தலைவர்களும் இல்லை. ஆனால் நீங்க 90களில் திருமா, ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், கிருஷ்ணசாமிலாம் வந்தாங்க. வந்து என்னாச்சுன்னா இவர்களை வளப்படுத்தி கொண்டு அந்த சமூகத்தை கீழே விட்டுட்டு எல்லாம் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தான். எங்க சாதியை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ், பாஜக. அந்த இயக்கத்தில் போய் தங்களை ஏன்னா பலாயிரம் கோடி சேர்ந்து போச்சு. அதை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு சாதியை விட்டுட்டு எங்க போய் சேர்ந்துட்டான். அப்போ அந்த மக்களுக்கு, குரலற்றவர்களுக்கு குரலே இல்லை. திருமா இருக்காரு. திருமா கடைசி தலித் இளைஞன் வரை எதை கொண்டு போய் சேர்க்கல? அம்பேத்கர் கொண்டு போய் சேர்க்கல. ரவிக்குமார் கொண்டு போய் சேர்த்தாரா? அவரும் சேர்க்கல. சிந்தனை செல்வன் சேர்த்தாரா? அவரும் சேர்க்கல. வேறு யார் சேர்ப்பா? அப்போது அந்த இளைஞன், நீங்கள் என்னங்க திமுக கொள்கையோடு நிற்கிறீங்க, அப்போ நாங்களே திமுகவில் சேர்ந்துக்கிறோமே, நாங்களே விஜய்கிட்ட போய்க்கிறோமே. அம்பேத்கரியம் என்பது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை உடைத்தெடுப்பதான் அம்பேத்கரி, இல்லையா? அந்த சமூகத்தில் அவனை மேலே கொண்டு வரணும், அவனை பாதிக்க விடாமல், ஆதிக்க சாதிகளால் பாதிக்காமல் ஒரு கவசம் போடணும். அந்த வேலையெல்லாம் நடக்கல. இதனாலதான் பிஜேபி இந்த திருப்பரங்குன்றம் எல்லாம் கையில் எடுத்து ஏதாவது அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏதாவது இல்லை, நீங்க அமித்ஷா சொல்லியிருக்காரு, பீகாரில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இருக்கு. பீகார் அரசியலை நாங்கள் மிக எளிதாக எங்கள் கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டோம், ஆட்சி கொண்டு வந்துட்டோம். அடுத்து எங்களுடைய இலக்கு வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் தான். துடைத்து எரிந்து விடுவாங்கிறார் அமித்ஷா. எந்த தைரியத்தை சொல்றாரு? தமிழ்நாட்டையும் வெஸ்ட் பெங்காலையும் குறி வச்சுட்டாரு. துடைத்து எரிந்து விடுவோன்னாரு. அது நீங்க தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு பெரிய விஷயம் எங்க நடந்ததுன்னா வெஸ்ட் பெங்கால் நடந்தது. என்ன நடந்ததுன்னா பாஜகவினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக ஒட்டுமொத்தமான திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கிற முஸ்லீம்கள் குறைந்தபட்ச வன்முறையை கையில் எடுத்தான். அது சரியான பாதையா? அது சரியான பாதையா? அவர்கள் கொளுத்தப்படுகிற பொழுது அப்ப இவர்கள் கொஞ்சுவார்களா? திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல எடுத்த வன்முறை அரசியல ஆதரிக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றீங்க. இல்ல, நானு இப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கணுமா இல்லையா? சரி. சிறுபான்மை மக்கள் பக்கம் நிக்கணுமா இல்லையா? அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி திமிரி எழுனா என்ன அர்த்தம்? திரும்ப சொல்லுவார், ஏய் ஒரு 10 கேஸா மேல இருக்கணும்டா, அப்பதான்டா நீ சிறுத்த. நியாயம் தானங்க அது. ஆமா, 100% நியாயம். நியாயத்துக்கான காரணங்களை சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு பயன்படுத்தப்படுறான். அவன் கேட்க நாதி இல்லை. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? உங்களை சாமி கடை எஜமான் சாமி, ஏய் அட்ரா அவனை, நம்ம வீட்டு பெண்களை கை வச்சா அட்ரா அவனை. இது நியாயம் தானே? இல்ல சார், தமிழ்நாட்டுல நீங்க திருப்பரங்குன்றம் அரசியல தான் நம்ம பேச போறோம். ஆமா. இருந்தாலும் ஒரு தகவலை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இங்கதான் சமூக நீதின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா. சமூக நீதியோட ஒட்டுமொத்த காப்பிரைட்ஸுமே நம்ம ஊர்ல தான் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆமா. ஆனா யூபி மாயாவதி முதலமைச்சரானாங்க, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க. பீகார்ல ராம் சுந்தர் தாஸ், ராம்விலாஸ் பாஸ்வான், சரிங்களா? ராம்விலாஸ் பாஸ்வான் அம்பேத்கர் சிஷியன். ரைட் சார். இல்ல நான் சொல்றேன், பிஜேபி அத கையில எடுத்து அவங்க பண்ணிட்டாங்க. சிராக் பாஸ்வான் மகன். ஆமா, சிராக் பாஸ்வான் வந்துட்டாங்க. அதே போல மகாராஷ்டிரா சுஷில் குமார் சிண்டே, கர்நாடகாவுல மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பெரிய தலைவரா வந்துட்டாரு, காங்கிரஸ் எடுத்திருக்குது. ஆந்திர பிரதேசல அஞ்சையா, கேரளாவை சடையன் கோவிந்தன், சரிங்களா? இந்த மாதிரி ஜார்க்கண்ட்ல யாமன் சோரன் ஒரு பழங்குடி சமூகம், அவரு பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு. சத்தீஸ்கர்ல விஷ்ணு டியோ சாய் வந்துட்டாரு. ஒடிசாவுல மோகன் சாரன் மகிஜி, ஒடிசாலாம் பிஜேபின்னு நினைக்கிறேன், ஐ திங்க், எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி பல இடங்கள்ல பிஜேபி, காங்கிரஸ் பல இடங்கள். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் சமூக நீதினு நம்ம பேசுறோம். ஆனா ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், பழங்குடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு முதன்மை பொறுப்புக்கே வராமலே இருக்காங்களே. ஆமாம், அது இந்த திராவிட இயக்கம், அதாவது பெரியார் திராவிட இயக்கம், இவர்கள் திராவிட கட்சி. அப்போ அண்ணாதுரை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு
ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது அருந்ததியர், பள்ளர், பறையர் ம். அரசியலே இல்லாம போச்சு. அரசியல இல்லாம போச்சு. அதாவது காங்கிரஸில் இருக்கிற அந்த பண்ணையார் அரசியலை, சாதி அரசியலை, அந்த ஏரியாவில் யார் மெஜாரிட்டி இருப்பான் அவன் தான் மாவட்ட தலைவராக இருப்பான். ம்ஹும். எங்க ம். காங்கிரஸில் அதை உடைத்தெறிவதற்காக பாப்பர் ஷாப்லேயோ லாண்ட்ரி கடையிலையோ திராவிட செருப்பு தைக்கிற இடத்துலையோ ம். உருவான கட்சி தான் ம். திமுக. திமுக. இப்போ அதாவது எங்கள் அண்ணன் ஒரு திருப்பூர் கட்டாங்கட்டில் ராமன் இஸ்திரி கடை இன்னும் இருப்பாருங்கிற உயிரோட அங்கே தான் இந்த கும்பலே கூடும். திமுக கும்பலே கூடும். எங்கள் அப்பா வீட்லேயே சேர்த்த மாட்டார். வீட்லேயே இவன் இந்த எஸ்ஆர்டி பஸ் கம்பெனியில் மெக்கானிக்கு வீட்லேயே சேர்த்த மாட்டார். ஊரில் உரண்டை இழுத்துட்டு வரான், சண்டை இழுத்துட்டு வரான், அடித்து செத்து போயிட்டான், தூக்கி போட்டு போயிட்டான் எங்கள் அண்ணனை. அப்போ அவன் பஸ் கம்பெனி வேலை பார்த்துட்டு அண்ணா மன்றம்னு ஒரு மன்றம் இருக்கு, அங்கே வந்து படுத்துக்குவான், பட்னியாக படுத்துக்குவான். எங்கள் அம்மா ராத்திரி 10 மணிக்கு 9 மணிக்கு என்னை எழுப்போம். எங்கள் அப்பா 7 அப்போல்லாம் விளக்கு தானே, நான் சொல்கிறது ஒரு 60-65 வயசுக்கு முந்தி சிமிலி விளக்கு. என்னை எழுப்போம். எதுக்கு? டாய்லெட் போகிற காட்டில் தானே போனோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு வராது. எங்கள் அண்ணனுக்கு சோறு கொடுக்கணும். எங்கள் அண்ணனுக்கு மடியில் பெத்த பிள்ளைக்கு சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா சந்தை போட்டு எங்கே வர இங்கே வர அவன் வெளியே காட்டுக்கு போகிறங்க வா, சரி போ, ஏண்டா என்னடா அப்படிங்குவார். நைட்டே உனக்கு வருது, போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரும். இப்படியெல்லாம் நான் பார்த்தேன். அப்போது இந்த இயக்கம் எங்கே வளர்ந்துன்னு பார்த்தீங்களா? யாருக்கு எதிராக வளர்ந்துன்னு பார்த்தீங்களா? இந்த அப்படி வளர்ந்த இயக்கம் இதே இப்போ காங்கிரஸாக மாறிடுச்சு, சாதிய கட்சியாக மாறி போச்சு. அப்புறம் எங்கே போய் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவனாவான், தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கே தலைவனாவான்? அவன் அடிமையாக இருக்க வேண்டியதான். ஆனால் பிஜேபி இதை சரியா சில இடங்கள்ல அதிகார பதவியை கொடுத்து அவங்க ஒரு வேற ஒரு அரசியலை கொண்டு வர பார்க்குறாங்கல்ல சார். அது வந்து சனாதன அரசியல் தான் சார். நீங்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக கிருபாநிதினு ஒரு ஒடுக்கப்பட்டவர் இருந்தார். இலா கணேசன் அவர் செருப்புலேயே அடித்தார். நான் இதை வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலையா, உண்மை சொல்கிறையா. அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், உலகத்துக்கே தெரியும். அப்போது இவர்களுக்கான உரிமை எங்கேயுமே இல்லை, எந்த கட்சியிலையும் இல்லை. அதாவது திமுக கூட்டணியில் இருக்குல்ல, திமுக கூட்டணியில் இருந்தாலும் இந்த சிறுத்தையுடைய ஆட்கள் மெஜாரிட்டி ஜாதி இருக்கிற ஊருக்கு ஓட்டு கேட்டு போகும்போது நீங்கள் வெளியில் நின்று போயிடலாம். யார உங்கள் கொடி கூட வர நீங்கள் வேண்டாப்பா இங்கேயே இருங்க. நீங்கள் திருமாவளவன் திமுக கூட்டணியில் சேர்ந்த பிறகு கொங்கு ஈஸ்வர அந்த கூட்டணி வேட்பாளர் ஓட்டு கேட்க போகும்போது சிறுத்தை கொடியை கட்ட மாட்டேன்ட்டான். நாமக்கல் மாதேஸ்வரன் ஈஸ்வரன் கட்சியில் நான் அந்த கொடி கட்டிட்டு ஊருக்கு போக முடியாது. இப்போ எம்பியா இருக்கிற ஆமா 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 இல்லை, அவர் எம்பி தான் மாதேஸ்வரன் பேர். ஆமா ஆமா. அப்போ எங்க இடம் இருக்குன்னு பாருங்க. அப்போ எப்படி இந்த மக்கள் தலைவனாக முடியும்? அப்போ திருமாவளவனுக்கு பின்னால் 1 கோடி அந்த சமூகம் இருக்கு. ஜான்பாண்டியனுக்கு பின்னாடி அதே போல ஒரு 50 லட்சம் 1 கோடி பேர் இருக்கான் கிருஷ்ணசாமிக்கு பின்னாடி. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சமூகத்தை நோக்கி நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ராமநாதபுரத்தில் தொண்டியில் இதே போன்று ஒருத்தர் இருக்கார். அவரை கேட்டேன், ஏங்க எங்கள் ஜாதியில் அவருக்கு பின்னாடி இல்லைங்க. எந்த யாருக்கு பின்னாடி? கிருஷ்ணசாமி பின்னாடி இல்லை, ஜான்பாண்டி பின்னாடி. ஏன் என்னன்னு கேட்டேன். இந்த சாதிக்க ஒன்றுமே பண்ணலைங்க, இன்னும் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கோம். அவங்க திமுக அதிமுகன்னு போய் அவங்கள வளப்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. அப்போ இப்படி நம்புறது இல்லை, வேற நம்புறது இல்லை. ஏன்னா இப்போ இந்த சமூகம் பள்ளர், பறையர், அருந்ததியர் 3 இடத்துல இருக்க. தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி கொங்கு பெல்ட்டில் அருந்ததியர் நிறையா இருக்கு. ஆமாம். சவுத்தில் பிஎல், நார்த்தில் பிஆர். இந்த 3 சேர்த்தால ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதான் எஸ்சிபிசி மைனாரிட்டி முஸ்லீம்கள் பழனிபாபா அரசியல், ராமதாஸ் அரசியல், ராமதாஸ் தான் அரசியல். 98க்கு பிறகு பிஜேபியில் போய் வாழப்பாடி சேர்த்து விட்டார்ல, சேர்த்துற பிறகு அவர் ஒரு பெரிய பண்ணையார் அரசியல் ஆயிட்டார் ஐயா ராமதாஸ். அதுக்கு பிறகுதான் சொந்த மக்கள் வன்னியர்களை கை விட்டான். கை விட்ட பிறகுதான் விஜயகாந்த் வன்னியர் பெல்ட்லேயே ஜெயிக்கிறார். நீங்க எங்க எரர் வருதுன்னு பாத்தீங்களா? விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம். யார் தொகுதி? வன்னியர் பெல்ட். இவர் நாயுடு கீடு தெலுங்கு பேசுறான், தெலுங்காது புழுங்காது, இவன் தான் சரியான ஆள் ஏத்துக்கிட்டான். அப்போ
இன்னைக்கு விஜய்க்கும் அப்படிதான் வருது. அப்படிதான் வருது. ஓ, நம்ம திருப்பரங்குன்றம் பேசிக்கிட்டு நேரா இந்த அரசியலுக்கு வந்துட்டோம். இல்ல இதுதான் இங்க அரசியல். ஆனா அமித்ஷாவுடைய இந்த பிளான், அதாவது வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டை ஜெயிக்கணும்ன்றதுக்கும் தொடச்செடுப்பங்கிறாரு அப்படின்றதுக்கும் திருப்பரங்குன்றதுக்கும் சம்மந்தம் இருக்கா? 100% சம்பந்தம் சார். திருப்பரங்குன்றம் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, பாபர் மஸ்ஜிதே அவங்களுக்கு வந்து ஒரு வரலாற்று கரையா பாக்குறாங்க. முஸ்லிம்கள் நம்மள எதிரியா பாக்குறாயா? தேவையில்லை சார். இல்ல நீங்க அரசியல புரியாம பேசுறீங்க. RSS 5 கொள்கை என்ன தெரியுமா? முஸ்லீமுக்கு எதிராரு. அப்படியா? ஆமா, நீங்க எடுத்து புத்தகத்தை படிச்சு பாருங்க. முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு ST SC ST இவர்களுக்கு எதிராரு. ஏங்க சார், இப்ப முருகன் யாரு? முருகன் யாரு? திரௌபதி முர்மு யாரு? அவங்க RSS தலைமைக்கு யாராவது ஒரு ஆளை உள்ள கூட சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க. சங்கர மடத்துக்கு போறாரு முருகன், எங்க உட்கார வச்சு பார்த்த போட்டா பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? கீழே கூட இல்ல, பின்வாசல் செருப்பு விடுற பக்கம் மண்ணுல உட்கார்ந்து இருக்காரு ஒரு மத்திய அமைச்சர். சுப்பிரமணிய சாமி போன எங்க உட்கார்ந்து இருக்காரு? பக்கத்துல. எந்த பக்கத்துல? இந்த பக்கத்துல. மடத்துக்குள்ள பெரியவா நடுலவா சின்னவா உட்கார்ந்து பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்து சூனாசாமி அங்க உட்கார்ந்து இருக்காரு. முருக செருப்பு தைக்கிற மழமொள்ளுகிற சாதியை சேர்ந்த முருகனை எங்க சங்கராச்சாரி பாக்குறாரு? புறவாசல்ல எங்க மண்ணு குப்பை கூட கிடக்கு, குப்பையா இருக்கு. அவரை உட்கார வைங்க சுப்பிரமணிய சாமி பக்கத்துல. சேர்த்துக்கிறேன். ஆனா 2 டென்யூரா மத்திய இணையமைச்சரா இருக்காரு. 10 தடவை இருக்கட்டும் சார், 10 முறை இருக்கட்டும். ஆனால் சங்கரமடம் அவர் அங்க உள்ள அனுமதிக்குமான்னு மட்டும் சொல்லுங்க. பனையேரி தமிழிசை 2 மாநில கவர்னர் எங்க உட்கார்ந்து வச்சிருக்காரு? தரையில உட்கார வச்சிருக்காரு. பொன் ராதாகிருஷ்ணன் எங்க உட்கார வச்சிருக்காரு? சூனாசாமி போன எங்க உட்கார வச்சிருக்காரு? பக்கத்துல. அதுதான் சனாதனம். அதுதான் சனாதனம். இதை விடாமல் பிடித்து கொண்டிருப்பதா RSS. இப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கணும் ஒன்று. 2வது கம்யூனிசத்தை வரவிடக்கூடாது. நல்லா கேட்டுங்க, இதெல்லாமே மக்களுக்கான இயக்கம். அது கம்யூனிசம் தமிழ்நாட்டில் இருக்கா? பொது உடைமை இருக்கா? இந்தியா பூரா வரக்கூடாது, வரவே கூடாது. RSS 5 கொள்கையில 2. 2வது தேசியவாதிகள், தேசிய இன பிரச்சனை பேசுகிறவர்கள் எவனையும் இருக்கக்கூடாது. தேசிய இன பிரச்சனை பேசுகிறவர், தமிழ் தேசியம், தெலுங்கு தேசியம், இப்படி யாரும் எல்லாம் எங்க இணைந்து கொள்ளணும்? இந்து மத இந்து தேசத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். இப்படி படு பிற்போக்கு கொள்கைகளை வைத்திருக்கக்கூடிய RSS தான் கொள்கை வகுப்பாளர்கள். இவர்களை மீறி அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஜெயிக்கிறாங்களே எல்லா மாநிலம். ஜெயிக்கத்தான் சார் செய்வாங்க. அதாவது அவங்க இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்கள்கிட்ட முழுமையாக அரசியலே போய் சேரல. அரசியல் போய் சேரணும்னா RSS ஒரே ஒரு வேலையை செய்ய சொல்லுங்க, எந்த காலத்திலும் செய்ய மாட்டான். அனைவருக்கும் கல்வி கொடுக்க சொல்லுங்களேன் பாப்போம். நல்ல எவ்வளவு அருமையான கொள்கை. அனைவருக்கும் கல்விங்க. எத்தனை ஆண்டு காலம் பாஜக கட்டுப்பாட்டில் இந்த நாடு இருக்கு, RSS கட்டுப்பாட்டில் இந்த நாடு இருக்கு. எல்லாம் இந்து தானே. படிக்க வைங்கடா. அத்தனை படிக்கலைன்னு அப்பனை ஜெயிலில் போடுவோம். அம்பானிட்டையும் அதானிட்டையும் இருக்கிற பணம் பல லட்சம் கோடி இருக்கு. அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி வேற ஒன்றும் சோறே போட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாயா. இந்தியா ஒடுக்கியே சுந்தர் பிச்சை போய் உட்கார்ந்துருக்கான். பல சுந்தர் பிச்சைகள் போகிறான். இவன் அத்தனை பேருக்கு கல்வி கொடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் இங்கே வந்து கிடப்பான். புட்டின்லேருந்து ட்ரம்ப்லேருந்து அவ்வளோ பேர் எங்கே கிடப்பான்? இங்கே இந்தியா. இப்படி இருந்த நாடு தான் இது. இப்படி இருந்த நாடு தான் கல்வி மறுக்கப்படுகிறது. கல்வியே கொடுக்கலன்னு பிறகு இவனுக்கு அறியாமையில் கிடக்கிறான். அறியாமையில் கிடந்த பிறகு பாஜக RSS திட்டம் மிக ஈஸியா மதவாத திட்டம். மோடி யார் சார்? நம்மள ஒருத்தர் தானே சார் மோடி. அப்படி பார்த்தா அவர் ஒரு பெரிய 100 பேர் வருவாங்க சார், உயர் வகுப்பை சார்ந்தவர். நீங்க எந்த பார்ப்பனரும் முன்னாடியே வரமாட்டான். நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, RSS முன்னாடியே வரமாட்டான். நம்ம பையதான் சின்ன போட்டோ எடுத்தானே கட் அவுட் மாட்டி வச்சுக்கோ. அதிகாரம் இருக்கக்கூடிய RSS ஆட்கள் முன்னாடியே வரமாட்டான், தலையே காட்ட மாட்டான். அப்போ அதுதான் அவர்களுடைய மாபெரும் வெற்றி. இப்போ
திருப்பரங்குன்றத்தில் 1300 வருடங்களுக்கு முன்பு அந்த சிக்கந்தூர் பகதூர் ஷா ஓடி போய் அங்கே ஒளிஞ்சுக்கிறான். பாண்டிய மன்னன் கொண்டு விடுறான். அங்கே ஒரு தர்கா கட்டுறாங்க, சிக்கந்தர் மலை மலைன்னு பேர் வைக்கப்படுது. இதுதான். அப்போ இதில் அவன் முஸ்லீம் மக்கள் கொண்டாடுகிறார்கள். போகிறான் நவாஸ் கரீம் போய் பிரியாணி, நவாஸ் கரீம் போனால் அவர் தயிர் சாதம் வாங்கிட்டு போவார், அவர் பிரியாணி தான் வாங்கிட்டு போவார். இல்லை, திருப்பரங்குன்றம் முருகர் மலை அறுபடை வீடுகள்ல முதல் வீடு. அங்க போய் அது அவங்களுடைய மத உணர்வை ஆடு வெட்டி பிரியாணி செஞ்சு காலங்காலமா சாப்பிடுவதான தர்காவுக்கு வேண்டுதல். நம்மால் என்ன பண்ணுவான், சாமிக்கு சுருட்டு சாராயம் வச்சு படைப்பான் தெரியுமா? அந்த சாராயத்தை அவனே குடிச்சிட்டு ஆடுவான். அதுதான் நம்ம சாமி. அப்போ தர்கா என்பதை ஆடு வெட்டி பிரியாணி சாப்பிட்றதான தர்கா. இது இத்தனை ஆண்டு கால பிரச்சனை இல்லை. எப்போ பிரச்சனை வருது? பாஜக அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக பிரச்சனை வருது. நீங்க ஆண்டாண்டு காலமா உச்சி பிள்ளையார் கோயில்ல என்ன பண்ணுவாங்க, தீபம் ஏற்றி மோட்ச தீபம். ஆமா, முடிஞ்சு போச்சு. ஏன் தர்கா திருப்பரங்குன்றத்துல இருக்கு, ஏன் பழனிக்கு போ, திருவண்ணாமலைக்கு போ, திருத்தணிக்கு போ, அங்கெல்லாம் இன்னும் இல்லை, தர்கா இல்ல. தர்கா தான் இவர்களுடைய குறி. தர்காவை உடைக்கணும். தர்காவை இப்ப எல்லாம் நம்ம பையன் பூரா என்ன பேசணும், ஏங்க இந்து நாடு, நம்ம இந்து அதிகமா இருக்கும், என்ன நம்ம ஊர்ல போய் நம்ம கோயில்ல தீபம் ஏற்றியாச்சு 3ஆம் தேதியே, மீண்டும் தீபம் ஏத்தணுங்கிறான். எங்க தர்காவுக்கு பக்கத்துலயே, தர்கா பக்கத்துல. ஏன் கீழே ஏத்துனா முருகன் ஏத்துக்க மாட்டாரா? உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துனா முருகன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஏன் தர்கா பக்கத்திலே ஏத்தணுமா? அப்ப இதெல்லாம் அங்க எல்லைக்கல் இருக்கு, அதை தீபக்கல்லுன்ட்டான். இதெல்லாமே பாபர் மசூதி நடந்த அதே முரட்டுவாதம் தான் எங்க திருப்பரங்குன்றத்துல. நீங்க அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் இப்ப இந்துவே கிடையாது. இல்ல சார், பிஜேபிக்கு இங்க பெரிய எதிர்ப்பு இருக்குது. இன்னுமே பிஜேபி எதிர்ப்பை சொல்லியே திமுக ஓட்டு வாங்குறாங்க. ஆனா நீங்க இப்போ பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு சார். இந்த நேரத்துல இந்த மாதிரி பாபர் மசூதி மாதிரி அவரோட கொள்கை இல்ல சார், எல்லாம் பிற்போக்கு கொள்கை, எல்லாம் மனு தர்மம், எல்லாம் மனுஸ்தி. அதனால இதுதான் இவர்களுடைய கொள்கை. ஏதோ நீ கம்யூனிஸ்ட்களை சொல்ற மாதிரி சொல்றீங்க. இவர்களுடைய கொள்கையே என்ன? கோயில் தான். மதவாதத்தை தூண்டுவதுதான் இவருடைய கொள்கை. வேற இதுவரைக்கும் ஆர்எஸ்எஸ் அப்படி கொள்கைய நல்ல கொள்கையில இல்லை. ஒரே விஷயம் என்ன, மதவாதத்தை தூண்டுவது. இதுக்கு பின்னால் பார்ப்பனர்கள் இருப்பான். நம்ம பையன் ஒரு அடியாளா இருப்பான். யார்? ராம ரவிக்குமாரும் திருப்பூர் காடேஸ்வர சுப்பிரமணியனும் பார்ப்பனியத்திற்கான அடியாட்கள், வேற ஒண்ணுமே இல்லை. இதை தொடர்ந்து செய்தால் இந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி வரும். நீங்க காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் நடந்து ரத யாத்திரை போறார். யாரு? முரளி மனோகர் ஜோஷி. குஜராத் சோமநாதபுரம் ஆலயத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்வானி போறாரு. சொல்றாரு, நம்ம பாபர் மசூதி இடிக்கப்பட்டே ஆக வேண்டும், ராமர் கோயில் கட்டியே ஆக வேண்டும். இதுதான் கொள்கை. வேற என்னையா? ஒரு ஃபேக்டரி கட்டுறோம், ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறோம், கல்லூரி கட்டுறோம், இப்படி எதுவுமே இல்லையே. அத்வானிக்கும் முரளி மனோகர் ஜோஷிக்கும் என்ன தொழில்? பாபர் மசூதி இடிப்பதான் தொழில். ஒரு எவ்வளவு பெரிய அரசியல்வாதி ரெண்டு பேரும். எல்லாம் ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் தான். அவர் ஒரு கல்லூரி விரிவுரையாளர், இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்த ஐடியாலஜிஸ்ட்டு. அப்போது நீங்கள் 1984 2 MP தான், அத்வானியும் வாஜ்பாய். இப்போ எப்படி பாஜக வளர்ந்ததுன்னா, இந்த மக்களுக்கு கல்வியே மறுக்கப்படுகிறது, கல்வியே கொடுக்கப்படவில்லை. அப்போ இவனுக்கு என்ன கொடுக்கப்படுறான்? ராமரை தான் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? ராமரை தான் கொடுக்குறான். இங்க யாரை கொடுக்குறான்? முருகரை. நான் கேட்குறேன் பார்ப்பனர்களுக்கு, கர்நாடகாவில் முருகனுக்கு கோயில் இருக்கா? யூபியில் இருக்கா? கார்த்திகை தீபம் என்பதே தமிழருடைய மரபு. நீ இப்போ இங்க முருகனை இப்போ கையில் எடுத்துட்டீங்க. முருகனை நீங்களே கும்பிடுறது இல்லையா? முருகனை வழிபடக்கூடாது என்பதற்காகத்தான் செயற்கையாக உருவாக்கப்பட்டவர் தான் விநாயகன். காடு குளம் குட்டை இல்லாமல் 50,000 ஆண்டு காலங்க புத்தர் சிலை இருந்து. புத்த மதம் தான் நம்முடைய மதம். புத்தர் சிலையை காலி பண்ணிட்டு புத்த மதத்தை ஒழிச்சு விட்டு புத்த மதம் எங்கெல்லாம் போயிடுச்சு? ஜப்பான், சீனா வரைக்கும் போயிடுச்சு. இங்கே மதம் தோன்றிய இடத்தில் இவனை இந்துவாக்கப்பட்டு
இவனை ஒடுக்கப்பட்ட சாதியாக்கப்பட்டு ஆடு மாடு மாதிரி அடிச்சுட்டு சாவுறான். நடக்குதா இல்லையா? ஆணவ படுகொலை. ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனோ வேட்டுக்குடி பெண்ணோ காதலிச்சா கொலை நடக்குது தமிழ்நாட்டில். அப்புறம் கேரளாவில் அப்படியே இருக்கா? போய் பாருங்க. இல்ல சார், நான் சொல்றேன், கேரளாவுல ஒரு மலையாளி தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய சாதி பேரை பின்னாடியே போட்டுக்கிறாங்க. ஆமா. ஆந்திராவுல போட்டுக்கிறாங்க, மகாராஷ்டிராவிலயோ ராஜஸ்தான்லயோ போட்டுக்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து சாதி பிரச்சனை பெருசா வர மாட்டேங்குது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் சாதி தீயா இருக்குது. அது என்ன காரணம்? ஏற்றத்தாழ்வு பாக்குறாங்களே. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லையா? வெட்டி சாவுறான். இந்த பிரச்சனை இல்ல சார், அங்க அடையாளத்தோட சுத்தறவங்களுக்கு அங்கு இந்த பிரச்சனை பெரிதா இல்ல இருக்கு, பெரிதா இல்ல. ஆனா நம்ம ஊர்ல பெருசா அதை வந்து சீனிவாச பணிக்கர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் திருப்பூர்ல சீனிவாச பணிக்கர். அதே போல சந்திரா நாயர், சந்திரா அடையாளம் தான். இப்படி எல்லாருக்கும் பேர் இருக்கு. ஆனா அவன் சண்டை முடிக்கிறதில்ல, வெட்டுறதில்ல, குத்துறது இல்லை. அவன் அன்டச்சபிள்னு சொல்றது இல்லை. அங்கேயும் புலையர் இருக்கான். கௌரியம்மா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய லீடர் கௌரியம்மா. இப்ப பினராயி விஜயன் எந்த ஜாதி? மரமேரி. மரமேரி எந்த பர்சனாலிட்டியும் இல்லை, அடுக்குமொழி தெரியாது, சாதாரண ஒரு பனையேறி குடும்பத்தை சார்ந்தவர். மக்கள் ஏற்றுக்கிட்டானே இல்லையா? இங்க அடுக்குமொழி, கருப்பு கண்ணாடி, வசனம், மேக்கப்பு, பவுடர் போடுறதுக்கு ஆளு எல்லாம் எங்கிருந்து வர்றான்? சினிமா தேட்டர்லேருந்து கிளம்பி வர்றான். சினிமா தேட்டரில் ஜோடியோட வர்றான். ஜோடியோட. இதுதான் இங்கே காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே பெரியாருக்கு பிறகு பெரியாரை முன்னிறுத்தாமல், கொள்கையை முன்னிறுத்தாமல், திராவிட இயக்கத்தை முன்னிறுத்தாமல், சினிமாவை முன்னிறுத்தி அரசியல் செய்தனுடைய விளைவு இங்கே ஜாதி தான் தலை தூக்கி நிற்குது. அப்போது ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக நடக்குது. இதுக்கு யார் காரணம்னா, திராவிட இயக்கம் வேறு, திராவிட ஆட்சி வேறு. திராவிட ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கி திமுகவில் எல்லா மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் அந்தந்த பகுதியில் யார் வன்னியர் வலுவாக இருக்கானா அவன் தான் மாவட்ட செயல், அவன் தான் எம்எல்ஏ, அவன் தான் மந்திரி. நீங்கள் அந்த பக்கம் முக்குளத்தூரா, அவர் தான் மந்திரி, அவர் தான் மாவட்ட செயல். அந்த பக்கம் நாடாரா, அவர் தான் மந்திரி, அவர் தான். இப்படி அவர்கள் பூரா என்ன பண்ணுறான்? தன்னுடைய சாதி ஆட்களாக எப்பா நம்மளால் நிற்கிறான்ப்பா, ஓடு போடணும். திமுக அண்ணா திமுக அதுதான். எப்பா நம்மளால சீட் வாங்கிட்டா இருப்பா, என்ன ஆளு? சாதி ஆளுங்கிறான். ஆனா பேசுறது சமூக நீதி, அவ்வளவு ஏமாற்று, அவ்வளவு ஏமாற்றுறது. இப்போ திருப்பரங்குன்றத்துல முருகர் அரசியலை வைத்துத்தான் பாஜக தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில அதிகாரத்துக்கு வரணும் முடிவு பண்ணிடுச்சு. பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் செய்த பிறகுதான் 3ஆம் தேதி நீங்க தினத்தந்தியிலே தீபம் ஏத்தலின்னு போடுறான். ரகுபதி அமைச்சர் சொல்ற, அப்ப ஏத்தியாச்சு, இதையா ஒரு பாரம்பரியமான பத்திரிக்கை மறைக்கிற இந்த மீடியா எப்படி இருக்குன்னு பாரு. அதன் பிறகு நீங்க ராமரவிக்குமார் கோர்ட்டுக்கு போறார். கோர்ட்டுக்கு போன பிறகு அங்க சிக்கந்தர் மலையில், சிக்கந்தூர் பகதூர் ஷா தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றணுன்னு ஜிஆர் சாமிநாதன் உத்தரவு போட்டு சிஆர்பி அனுப்பி போய் ஏற்றுறியா போயா. இப்படி கேவலமான ஒரு தமிழ்நாட்டு அரசியல் டெல்லியில் டிஆர் பாலு சொல்கிறார். எங்கள் அந்தாலும் ஒரு ஆர்எஸ்எஸ்ங்க பார்லிமெண்ட்டில் பதிவாயிருக்கு. அப்போது இந்தியாவில் இருக்கிற மூரை என்ன நினைப்பா தமிழ்நாட்டை பற்றி? ஜிஆர் சாமிநாதன் ஒரு ஆர்எஸ்எஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆக்கப்பட்டு அவர் இந்த மதவாத அரசியலுக்கு துணை போகிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பூரா அவரை கொண்டாடுறான், ஆர்எஸ்எஸ் எதிரான ஆள் பூரா அவரை திட்டுறான். ஒரு நீதிபதி எவ்வளவு அசிங்கப்படுறாரு பார்த்தீங்களா? இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் மதவாத ஆதரவு சக்தி ஒரு பக்கம், எதிர்ப்பு சக்தி ஒரு பக்கம். திராவிட இயக்கம் நீங்கள் நீர்த்து போக ஆரம்பிக்க மதவாத சக்திகளிடம் மக்கள் போய் செட்டில் ஆகிறான். உதாரணத்துக்கு காரைக்குடி பயங்கரமான சாதி வெறியர்கள், ஆதிக்க சக்திகள், அடிக்கடி ஜாதி சண்டை நடக்கும். இன்று வரை கண்டதேவி தேர் ஓட்டவே முடியல. ஏன் ஓட்ட முடியலன்னா தேவேந்தர் குல வேளாளர் மக்கள் எது முடிக்கூடாது, வடம் முடிக்கூடாது, அந்த தேருடைய வடம் தொடக்கூடாது, தொட்டா கலவரம். கண்டதேவி அவ்வளவு சாதி வெறி. இந்த அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே யாருமே இல்லை. அத்தனை பேர் எங்கே போகிறான்?
ஐயர் வீட்டுக்கு போறான், எச்சரா. ராஜா வீட்டுக்கு போய் யோ எங்க ஊர்ல கொடியேத்து நீ வாயா. அப்ப ஆதிக்க சாதி, ஆணவ சாதி, ஆணவ சாதிக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்கள் பூரா என்ன யார் கொடியேத்துறான்? பிஜேபி கொடியேத்துறான். திராவிடைக்கு எங்க அழியுதுன்னு பாத்தீங்களா? திராவிடைக்கு எங்க புற்று வந்துருச்சுன்னு பாத்தீங்களா? இதுதான் தமிழ்நாடு முழுக்க. அப்போ இன்னைக்கு அவன் பூரா எங்க போறான்? விஜய்கிட்ட போறான். ஒடுக்கப்பட்ட சாதி வாக்கு தாங்க, வன்னியர் ஓட்டு, ஒடுக்கப்பட்ட சாதி அத்தனை பேர் ஓட்டு எங்க போகுது? விஜய்க்கு. விஜய் போகுது. திராவிட இயக்கம் நீங்க அழிய ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு சீக்கிரம் அழியுதோ இந்த நாடு நல்லா இருக்கும். விஜய் வந்தா தேனாரும் பாலாரும் ஓடிடாது. இருந்தாலும் அது இன்னொரு காங்கிரஸ். இது திராவிட இயக்கம் இன்னொரு காங்கிரஸ். சாதிய கெட்டியா பிடிச்சிட்டு யாரு எந்த பகுதியில அந்த சாதிக்கு ஒரு தலைவனாக இருக்கிறானோ அவன் போய் சீட்டு வாங்கி எம்எல்ஏ போய் மந்திரி ஆயிடறான். ஒடுக்கப்பட்டவன் அங்கேயே கிடக்கிறான். இதுல RSS பிஜேபி அவங்களும் ஒரு திட்டம் போட்டு தமிழ்நாட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் திட்டம் என்னன்னா அடுத்து அதிகாரத்துக்கு நம்ம வந்துடும். திராவிட இயக்கம் பலவீனப்படுகிற பொழுது திராவிட இயக்கத்தை காலி பண்ணிட்டு பாஜக இவனுக்கு தான் கொள்கையே தெரியலையே. கொள்கை தெரியல அவன் எங்க போவான்? எப்படி ராஜா வீட்டுக்கு போறான், காரைக்குடியில் இருக்கிறவன் போறான். அதே போலதான் தமிழ்நாடு முழுக்க திமுகவை எதுக்கணும்னு நினைக்கிறவன், அதிமுகவை எதுக்கணும்னு நினைக்கிறவன் எங்க போறான்? விஜய்கிட்ட போறான். இதுதான் இப்போ பாஜகவுக்கு மிக எளிதா போச்சு. இந்த 26 அமித்ஷாவுடைய பிளான், அதாவது வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு, அதுல சாதிக்க முடியுமா? தமிழ்நாட்டுல கண்டிப்பா சாதிக்க முடியும். அப்படியா? ஆமா ஆமா. ஏன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கி பெரிய பாதுகாப்பு அரண் சுவர் முஸ்லீம் வாக்கு தான். ஆமா. இந்த முஸ்லீம் வாக்குகளை திமுக வைத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால தான் நீங்க திருப்பரங்குன்றத்தை பாஜக எடுக்கிறோம். என்ன, அதாவது அவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப நம்ம இந்த ஓட்டை எப்படி கவர் பண்ணலாம்? கன்சாலிடேட் பண்ணது அது. அப்போ ஒரு முருகன் கோயில தீபம் ஏற்றக்கூடாதா? இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். ஆமா, இவன் திராவிட இயக்கம் அரசியலை சொல்லிக் கொடுக்கலையே. திராவிட இயக்கம் அரசியலை சொல்லிக் கொடுக்கல. எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா, உதயநிதி தலைமையில ஆணைமுத்துவுடைய 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அதுல யார் உட்கார்ந்துருக்கா? கருப்பு சட்டையோட ராமகிருஷ்ணனும் விடுதலை ராஜேந்திரன். விடுதலை ராஜேந்திரன் இங்கே, கோவை ராமகிருஷ்ணன் இங்கே, குளத்தூர் மணியன் அதில் இல்லை. இவர்களுடைய தியாகம் எங்க? கருணாநிதிக்கு முந்தி காலத்திலிருந்து இவர்களெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய கருப்பு மெழுகுபடுத்திகள். இப்போ யாரை தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு? உதயநிதி. உதயநிதி தான் அத்தனை தமிழ் தேசிய திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற பொறுப்பு. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உதயநிதி கூட்டிகிட்டு போய் தான் கருப்பு சட்டை கொண்டாடுது. அப்போ இந்த இயக்கம் எவ்வளவு பலவீனப்பட்டு போச்சுன்னு பார்த்தீங்களா? தலைவனே இல்லை, தலைவர்களுக்கான தட்டுப்பாடு. கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, ஆரிச்சாமி, இது விடுதலை ராஜேந்திரனுடைய 100 ஆண்டு வாழட்டும். 92 வயசு வீரமணிக்கு. இவர்களுடைய காலத்திற்கு பிறகு பெரிய வெற்றிடம் திராவிட இயக்கத்துக்கான தத்துவார்த்த அரசியலுக்கான. இப்போ கம்யூனிஸ்ட் ஐயா சண்முகம் இருக்காரு, இப்படி பல பேர் இருக்காங்க, வீரபாண்டியன். பொது உடைமை இங்க பெரிய அளவுக்கு வளராம போயிருச்சு. என்ன காரணம்னா, பொது உடைமை பூரா திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி நிற்கிது. பொது உடைமை பூரா இன்னும் திமுக சொம்பு தூக்குறது, அதிமுக சொம்பு தூக்குறது. அப்புறம் எப்படி வளரும் பொது உடைமை? இவர்களை திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக சிந்திக்கக்கூடியவர்கள் தான் பொது உடைமைவாதிகள். என்னாச்சு சாம்சன் கம்பெனி? என்னாச்சு? திமுக முதலாளிக்கு ஆதரவா நிற்குது, கம்யூனிஸ்ட் தொழிலாளிக்கு ஆதரவா நிற்கிறான். கடைசி என்னாச்சு? தொழிலாளிக்கு எதிராக திமுக வேலை செய்யுது, போண்டா சங்கத்தை அங்கீகரிக்குது. டிஆர் பாலு பையன் டிஆர்பி ராஜா சாம்சாங் கிட்ட தாமு அன்பரசு 2 பேரும் தேர்தல் நிதி போட்டிகளை வாங்கி கொண்டு தொழிலாளி பூரா காட்டி கொடுத்தான். அப்புறம் எப்படி கம்யூனிஸ்ட் வளரும்? அப்போ கம்யூனிஸ்ட்காரன் பார்க்குறான், திமுக காரன் பண்ணுறது இவன் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு இவன் பின்னாடி போகணும்? புது வாழ்க்கை வேண்டான்னு போயார். எவ்வளோ பெரிய தியாகிகள் எல்லாம் புது வாழ்க்கையே வேண்டான்னு போயிட்டான். காரணம், கழுத தேஞ்சு கட்டெரும்பானதை போல கம்யூனிஸ்ட் ஆகி போச்சு. ஸோ திராவிட இயக்கத்தின் வீழ்ச்சி தான் RSSின் பிஜேபியின் வளர்ச்சி. இவனுக்கு பேசிக்கே தெரியல. அதான் நடந்துட்டு இருக்கு. பிஜேபி உள்ள வந்துருச்சு. அப்ப 100% ஏங்க அண்ணாமலை ஒரு ஆட்டம் ஆடினாரு இல்லையா? இது எப்படி? திமுக மீது வெறுப்பு கொண்டவன்,
அதிமுக மீது அரசியல் செய்ய விரும்பாத எங்கே போய் சேர்ந்தான்? பிஜேபி. முளகாப்பொடி வெங்கடேசன் போனாலும் சரி, ஆருத்ரா ஹாரிஸ் இவெல்லாம் எங்கே இருந்தாலும் திமுக அதிமுக இருந்தாலும் தானே. சரி, பல பேர் அங்கே இருக்கான். பல முளகாப்பொடி வெங்கடேசன் அங்கே இருக்கான். இவர் முளகாப்பொடி வெங்கடேசன், முளகா மண்டி வெங்கடேசன் தான் நேரு. லால்குடியில் முளகா மண்டி வச்சிருந்தவர். அவர் அமைச்சர் ஆகிட்டார். இங்கே முளகாப்பொடி வெங்கடேசன் முளகாப்பொடி வச்சுட்டே இருக்கான். அப்போ அதிமுக திமுகவில் பல முளகா மண்டிய ஆட்கள் தான் இருக்காங்க. சாராயம் வித்த ராணிப்பேட்டை காந்தி, திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் டீ கடை வச்சிருந்த பெரிய கருப்பை, இப்போ பட்டியல் எடுத்துக்கிட்டா திமுக அதிமுக பூராம எல்லாம் முளகாப்பொடி வெங்கடேசன் தான். அப்போ இவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது மக்கள் பார்க்குறா, இந்த முளகாப்பொடிகளா பெரிய தலைவர் ஆயிட்டானுங்க, இதுக்கு முன்னாடி நம்ம போடுமா? திருப்பரங்குன்றம் அப்போ ஒரு டார்கெட் வச்சு, பெரிய டார்கெட். நீங்க திருப்பரங்குன்றம் அரசியல் மிக சாதாரணமாக முடியாது. சாதாரணமா தர்கா அரசியல் எப்படி, அங்க பாபர் மசூதி அரசியல், இது ஒரு மினி பாபர் மசூதி. அது ஒரு மைண்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அதை அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். டெல்லி அரசியல் வரைக்கும் அது வந்துருச்சு. உயர் நீதிமன்ற நீதிபதியே போய் சிஆர்பி அனுப்பி போய் அவங்க விலை கேத்துக்கிறார. மாநில போலீஸ் யாருக்கு 1 லட்சம் பேர் இருக்கான். டிஜிபி இருக்கார், ஹோம் செக்ரட்டரி, அதெல்லாம் ஓரமா போ, நான் அனுப்புறேன் 10 பேர், துப்பாக்கி வருவோம். அப்போ இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வந்துருச்சுன்னு பாருங்க, பிஜேபி வந்துருச்சுன்னு பாருங்க. அப்போ இதை எதிர்க்கக்கூடிய சக்திகள் இங்க யாருக்குமே இல்லை. ராத்திரியில களவாங்க கூட பேசிக்குவான். யாரு? இந்த திமுக தலைவர்கள் மந்திரிகள் ராத்திரி பிஜேபி ஆளுக்கு போன போட்டு, ஏப்பா நான் ஒன்றும் அப்படி இல்லப்பா, தலைவர் சொல்றாரு போல, எனக்கு ரேடின்னு விட்டுறாதீங்கப்பா, ரேடை கீழ, அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. ரேடை கீழ விட்டுறாதீங்கன்னா திருப்பரங்குன்றம் அரசியல் இதுதான் பிளான். அமித்ஷா நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறார். கண்டிப்பா சாதிப்பார். கண்டிப்பா சாதிப்பார். ஏன்னா இங்க பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சியாக 98 வரைக்கும் இருந்தது. 98 வரை இந்த மண்ணிலிருந்து ஓட விரட்டப்பட வேண்டிய கட்சி பாஜக. பாசிசம், பாப்பானையும் பாம்பையும் பார்த்தா முதல்ல ஆடுறா பாப்பானை, பாம்பை விட இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருந்தானுங்க. 98ல் ஜெயலலிதா 92ல் கரசேவர்களை அனுப்பினார் பாபர் மசூதி இடிக்க சொல்லி. அது குஜராத் மோடி பதவியேற்ற பிறகு கடைசி வரிசையில் உட்கார வச்சிட்டானுங்க. அதுதான் நம்ம கோபம். அதற்கு பிறகு வாஜ்பாயை முதலமைச்சர் ஆக்கியதில்லை. அதிமுக பாஜகவோடு கூட்டு எல்லாம் தாமரைக்கு போட்டான். யாரு? அதிமுக கார பெரியார் தொண்டை, பெரியாரால் திமுக வாக்கப்பட்டு அது அதிமுக வாக்கப்பட்டு கட்சி எல்லாம் எது தாமரைக்கு போட்டான். தாமரையை கவிழ்த்து விட்டு ஜெயலலிதா கிளம்பிய பிறகு மாமனும் மருமகனும் மாறனும் கருணாநிதியும் ஓடி போய் வாஜ்பாயை தாங்கி பிடித்தார். இந்த பக்கம் மாமன், இந்த பக்கம் மருமகன், நடுவில் வாஜ்பாய். இது சனாதன கட்சி அல்ல, அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தத சனாதனம், பண்டார கட்சி, பரதேசி கட்சி, இப்படி சொல்லிட்டு இருந்த இதே மாமனும் மருமகனும் அருமையான கட்சி, மக்கள் இயக்கம். ஆர்எஸ்எஸ் திமுக தொண்டெல்லாம் அது சேர்ந்துக்கிட்டார் மாமனும் மருமகனும். அப்போதான் பார்த்தான் இவர்கள் ஒரு ஏமாற்று பேர்வழிகள், இவர்கள் சொல்லுவதை இனிமேல் கேட்கக்கூடாது. அதற்கு பிறகுதான் பாதி பேர் அரசியல் விட்டே போயிட்டான். அரசியல் 30% வாக்காளர் ஓட்டே போடுறதில்ல. எங்கே போயிட்டான்? வேண்டாம், அந்த அரசியலே வேண்டாப்பா. படித்தவன், பண்பாளன், அறிவாளி, மருத்துவன், டாக்டரு, வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் இந்த அரசியலே வேண்டாங்க. 98க்கு பின்னாடி தாங்க ஜெயலலிதா கருணாநிதி பின்னாடி தான். அப்போலாம் 90, 85 போலாகும். 98, 99க்கு பிறகு தான் இவனுக்கு ஆர்எஸ்எஸ்லேயே சேர சொல்கிறானுங்களே, பிஜேபியிலே சேர்ந்துக்கங்கிறானுங்களே, காவியை போத்திக்கங்கிறானுங்களே. அப்போ திராவிட இயக்கம் என்பது ஏமாற்று கோஷம். திராவிட இயக்கம் என்பது பாஜகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இல்லையா? இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சம்பவத்தை பிஜேபி கையில் எடுக்கிறதையும் ஒரு கூட்டம் ரசிக்கிறாங்க. கண்டிப்பா ரசிக்கிறான். திமுகவை வெளுக்கணும், அதிமுகவை வெளுக்கணும் அப்படின்னு. ஆமாமா, 26ல் அதெல்லாம் தெரியும், பெரிய அளவுல மாற்றம் தெரியும். இப்போ விஜய் அதே கும்பல் தான். விஜய் பாஜக, கண்டிப்பாக பாஜக வலையில் விஜய் வீழ்வார். பாஜக தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்க போகுது. அதிமுக பாஜக விஜய் கூட்டணி அமைந்தால் திமுக துடைத்து எரியப்படும். அமித்ஷா சொல்றது நடக்கும்.
பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நீங்க சொல்றீங்க. திருப்பரங்குன்றம் சம்பவத்தை ஒட்டி பல அரசியல் மறைஞ்சிருக்கு அப்படின்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.